7 Days 7 குழம்பு சீரீஸ்ல இன்னைக்கு டே 5 வத்த குழம்பு. ஒரு கல்யாண வீட்டில் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டா அதே ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம எந்த மசாலா வறுத்தரைச்சி பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரெடி பண்ணலாம். 2 அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பண்ணி பாருங்க, அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக சுண்டவத்தல், காஞ்ச சுண்டவத்தலை நடுவில் எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு சுண்டவத்தில் கொஞ்சம் வறுத்ததும் அந்த சின்ன வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 பழுத்த தக்காளியை மிக்சியில் சேர்த்து அரைச்சி உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி சுண்டவத்தல்ல உப்பு இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரப்போகும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க. டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வத்த குழம்பு சிம்லே வச்சு குக் பண்ணணும். நல்லா திக்னஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி.